ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்டிஎம்எல்ல லிஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பி டேக்னா என்ன, டிவ் டேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணோம், ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும் இல்லையா. இப்போ என்கிட்ட ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பாயிண்ட்டையும் நான் ப்ரௌசரில் காமிக்கணும். அது பி டேக்லையும் டிவ் டேக்லையும் கொடுத்து அப்படியே சும்மா ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு பதிலாக அது ஒரு பாயிண்ட் போட்டு இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் லிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இது பழைய கோடு, நம்ம இதை டிலீட் பண்ணிடலாமா? இது வரைக்கும் டிலீட் பண்ணிடலாம். 2 பேராகிராஃப் மட்டும் இருக்கட்டும். ஓகே, இப்போ 2 பேராகிராஃப் இருக்குது, இது இப்படியே இருக்கட்டும். யூஎல்எல்ல இப்போ எப்படி காமிக்கலாம்? சரி, ஓகே, ஒரு கொஸ்டின் அதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு காமிக்கலாம். இந்த 2 பேராகிராஃப் இப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் ஒரு ஹெச்ஆர் டேக் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். ஒரு கொஸ்டின் இது வரைக்கும் சும்மா ஒரு டம்மி டெக்ஸ்ட்டு, இது ஒரு பேராகிராஃபில் போடலாம். இது ஒரு கொஸ்டின் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒரு கொஸ்டின் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கு கீழே சும்மா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பி டேகோ ஆர் டிவ் டேகோ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இது ஒரு கொஸ்டின், அதுக்கு கீழே இது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. நமக்கு இந்த டெக்ஸ்ட் இப்படியே டிஸ்பிளே ஆகிறதுக்கு பதிலாக லிஸ்ட் அப்படின்றத ஹெச்டிஎம்எல்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 டைப் ஆஃப் டேக் இருக்குங்க. அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட். நம்ம டெஃபினிஷன் லிஸ்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டும் ஆர்டர் லிஸ்ட்டும் மட்டும் பற்றி சொல்கிறேன். சிம்பிள் தாங்க, இது இவ்வளோதான் சின்டாக்ஸே. யூஎல் அப்படின்றத அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே எல்ஐ அப்படின்ற ஒரு டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? ஆஹா, இது க்ளோஸ் பண்ணணும். யூஎல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம், அதுக்குள்ள எல்ஐ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் எல்ஐ போட்டுக்கலாம், எவ்வளோ எல்ஐ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷன் ஏக்கு நம்ம பி டேக் கொடுத்துருக்கோம். இன்ஸ்டீட் ஆஃப் தட் நான் இப்போ யூஎல் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? யூஎல்க்கு கீழே எல்ஐ தான் வரணும். எல்ஐ டேகை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ அந்த எல்ஐக்குள்ள நான் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அப்படின்றதையும் கொடுக்குறேன். இதை டிலீட் பண்ணிடலாம். இப்போ நான் ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, சின்றது புல்லட் பாயிண்டோட வருதா? ஸோ இது என்னன்னா ஒரு பாயிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். யூஎல் ஓப்பன் பண்ணணும், அதை க்ளோஸ் பண்ணணும், அதுக்குள்ளே எல்ஐ ஓப்பன் பண்ணணும், அதை க்ளோஸ் பண்ணணும். மல்டிபிள் எல்ஐ இருக்கலாம். சரிங்களா? இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். இதுலேயே நம்ம ஆல்ரெடி இமேஜுக்கு ஆட்ரிபியூட் பார்த்துருக்கோம், லிங்க்குக்கு ஆட்ரிபியூட் பார்த்துருக்கோம். அதே மாதிரி லிஸ்ட்டுக்கும் ஆட்ரிபியூட் இருக்குது. என்னன்னா டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, இங்கே பாருங்களேன், சர்க்கிள், ஸ்கொயர், நன். இப்போ சர்க்கிள் அப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த கொஷின் அகைன் இப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஷினாக போட்டுக்கிறேன். இதில் வந்து நான் சர்க்கிள் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா, பார்த்தீங்களா, இது புல்லட் பாயிண்ட்டாக இருக்குது, இது சர்க்கிளாக தெரியுது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் அடுத்து ஸ்கொயர்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு இது ஸ்கொயர்டாக தெரியும். சர்க்கிளாக இருக்குது, இது ஸ்கொயராக இருக்குது. ஸோ நன் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எதுவுமே இருக்காது. இதில் டிஸ்க் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. அது என்னன்னா, இதுதான் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. நம்ம டைப் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட்டாகவே இந்த டிஸ்க் தான் எடுத்துக்கும். சரிங்களா? ஈவன் நீங்கள் டிஸ்க்குன்னு கொடுத்தாலும் அதுதான் எடுத்துக்கும், எதுவுமே கொடுக்கலனாலும் டிஸ்க் தான் எடுத்துக்கும். பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, இதுதாங்க அன்ஆர்டர் லிஸ்ட்.
ஆர்டர் லிஸ்ட்னா என்னன்னா இப்போ பாருங்க அன்ஆர்டர் லிஸ்ட்ல வந்துட்டு இப்போ நம்ம என்னதான் டைப் கொடுத்தாலும் ஆப்ஷன் ஏபிசி மூணுக்குமே வந்துட்டு இந்த புல்லட் பாயிண்ட் தான் இருக்கு. மூணுக்குமே இந்த ஸ்கொயர் அப்படின்றது ரிப்பீட் ஆகுது. ஈவன் நீங்க எத்தனை ஆப்ஷன் கிரியேட் பண்ணினாலும் இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த அந்த டைப் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நீங்க ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்டாக்ஸ்லாம் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இப்போ யூஎல்க்கு பதிலாக ஓஎல்னு போட போறீங்க. யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட், ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட், அவ்வளோதான். அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல லிஸ்ட் எல்ஐ டேக், எத்தனை எல்ஐ டேக் வேணாலும் போட்டுக்கலாம். இதையே எடுத்து போட்டுக்கலாமா? இதே கொஸ்டின் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, டிஃபால்ட்டாக ஆர்டர் லிஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா 1 2 3 ஆர்டரில் தாங்க காமிக்கும். இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இப்போ இது கூடயே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, புதுசாக 3 க்ரியேட் பண்ணிக்க. ஸோ 4 5 6 அப்படின்னு வந்து இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது. அது என்னன்னா, ஸோ இது வந்து நம்பர், இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும். நம்பர் 1 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா 1 2 3 4 5 அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ டைப் ஏ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா அப்பர் கேஸில் ஏபிசிடி அப்படி போயிட்டே இருக்கும். இது லோவர் கேஸில் ஏ அப்படின்னு போட்டிருந்தேன் அப்படின்னா லோவர் கேஸ்லேயே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். இது அப்பர் கேஸ் ரோமன் நம்பர்ஸ், இது லோவர் கேஸ் ரோமன் நம்பர்ஸ். நான் ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ணி காமிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதில் என்ன போடலாம்? டைப் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கேப்ஸ் ஏ போடலாம், அப்புறம் டைப் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ, அப்புறம் இப்போ நான் ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்ன போட்டிருந்தோம்? டிஃபால்ட்டாக எதுவுமே போடல, அதனால் 1 2 3 4 அப்படின்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கேப்ஸ் ஏ போட்டிருந்தோம். ஸோ ஏபிசிடிஎஃப் அப்படி வந்திருக்கு. ஸோ ஸ்மால் ஏ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ரோமன் நம்பர்ஸில் போட்டிருந்தோம். இது கேப்ஸ் ரோமன் நம்பர்ஸில் போட்டிருந்தோம். அவ்வளோதாங்க, இதுதாங்க லிஸ்ட். இதை யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ்லையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம், கொஞ்சம் குயிக்காக வேலையை முடிக்கலாம். அது எப்படின்றத சிஎஸ்எஸ் டியூட்டோரியலில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணாலும் ஓகே. தேங்க்யூ, பாய்.